அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. காவிரி ஆற்றின் கரையில் எழுந்த போராட்டம் சில நிமிடங்களில் அரசியல் களத்தின் திசையையே மாற்றி அமைக்கும் பேரலையாக உருவெடுத்திருக்கிறது. மேடையில் வெளிப்பட்ட அந்த பேச்சு ஏற்படுத்திய அதிர்வலைகள் அடுத்தடுத்த சில மணி நேரத்தில் மாநிலத்தின் மூலை முடுக்கெல்லாம் தீயாய் பரவியது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். காவிரி சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது நடவடிக்கையை கண்டிப்பதாக சொல்லிக் கொண்டு திமுகவினர் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தியது மக்களுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. நெல்லை செல்லப்பாண்டியன் சிலை அருகே திரண்ட 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் சாலையில் படுத்து மறியலில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை, மதுரை என 3 பிரதான சாலைகளும் ஸ்தம்பித்து போய் பொதுமக்கள் கடும் நெரிசலில் சிக்கி தவித்தனர். அப்போது தயவு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாதீங்க என சொல்லிவிட்டு செல்ல முயன்ற ஒரு இருசக்கர வாகன ஓட்டியை திமுக தொண்டர்கள் சரமாரியாக தாக்கியதோடு அவரது வாகனத்தை கீழே தள்ளி மிதித்துள்ளனர். நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் சரவணன் கண் எதிரிலேயே இந்த அத்துமீறல் அரங்கேறியது என்பதுதான் அதிர்ச்சி. இங்கே இந்த நிலைமை என்றால் மயிலாடுதுறையில் கதையே வேறு. பேருந்து நிலையம் அருகே தவேகவினர் உதயநிதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்க திமுகவினர் அங்கே ஊர்வலமாக படையெடுத்து சென்றனர். போலீசார் போட்ட பேரிகார்டுகளை தூக்கி எறிந்துவிட்டு அதிகாரிகளையே தள்ளிவிட்டுவிட்டு அத்துமீறலில் ஈடுபட்டனர். வெறும் 10 அடி இடைவெளியில் தவேகவினரும் திமுகவினரும் எதிரெதிரே நின்று மோதிக்கொள்ளும் சூழல் உருவானது. தவேக கொடி கம்பங்களை பிடுங்கி எறிவது, செருப்புகளை வீசுவது, இயங்கிக் கொண்டிருந்த கடைகளை வலுக்கட்டாயமாக இழுத்து மூடுவது என சிலர் வரம்பு மீறினர். அதேபோல் புதுக்கோட்டையில் இருவேறு இடங்களில் திமுகவினர் கொதித்தெழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேசின் காரையே வழிமறித்து முற்றுகையிட்ட திமுகவினரை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரிலும் திமுகவினரின் போராட்டம் வீரியமானது. தவேகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்த போது ஆக்ரோஷமான திமுகவினர் தவேகவினரை தாக்க முயன்று ரகளையில் ஈடுபட்டனர். இந்த அசாதாரண சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய காவல்துறையினர் வேறு வழியின்றி கயிற்றை கட்டி தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் சட்டத்தையும் சீருடையையும் மதிக்காத திமுக தொண்டர்களோ காவல்துறையினரை பார்த்து ஒருமையில் பேசி தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டனர்.
தஞ்சாவூரிலும் திமுகவினரின் போராட்டம் எல்லை மீறுவதாக அமைந்தது. ரயிலடி பகுதியில் திரண்ட நூற்றுக்கணக்கான திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கே திரண்ட தாவேகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் வெடித்தது. திமுகவினர் கொடி கம்பங்களையும் செருப்புகளையும் வீசி எறிந்து தாக்குதலில் ஈடுபட்டதால் தஞ்சை ரயிலடியே ரணக்களமானது. இன்னொரு பக்கம் முதலமைச்சரின் உருவ பொம்மையை நடு ரோட்டில் வைத்து தீயிட்டு கொளுத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் திமுகவினர் வீதியை மறித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உதயநிதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த தாவேக பெண் நிர்வாகிகள் வீதியோரமாக நடந்து வந்து கொண்டிருப்பதை திமுகவினர் பார்த்த அடுத்த நொடியே அந்த பெண் நிர்வாகிகளை நோக்கி தாக்குதல் நடத்த பாய்ந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தாவேக பெண்கள் அக்கம் பக்கத்தில் இருந்த கடைகளுக்கும் கட்டடங்களுக்கும் புகுந்து தஞ்சமடைந்தனர். தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டத்தை கையில் எடுத்ததால் பெரும் அசாதாரண சூழ்நிலை உருவானது. திமுகவினரின் இந்த போராட்டம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது மறுக்க முடியாத உண்மை. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.